ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம்மா. இதை உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம். இந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடி கறி ரைஸுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ஆகிக்கும். வாங்க நாங்கள் இந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் பிரிஞ்சல்ஸ் எடுத்துக்கிறேன். 500 கிராம்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அகலமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி வேண்டாலும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒழுங்காக மிக்ஸ் ஆகாத மாதிரி இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரை ஆகின பிறகு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 1/4 கப் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா பிரிஞ்சல்ஸ் ஃப்ரை பண்ணக்கொள்ள உங்களுக்கு தெரியும், ஆயில் டக்குன்னு பிரிஞ்சல்ஸ் எல்லாமே இழுத்துக்கொள்ளும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே ஃப்ரை பண்ணக்கொள்ள கொஞ்சம் ஆயில் கூடுதலாக ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் கேஸையும் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போனாலும் ஆயில் எல்லாம் டக்குன்னு பிரிஞ்சல்ஸ் எடுத்துக்கொள்ளும். அதனால் கேஸை ஹை ஃப்ளேமில் அப்படின்னா மீடியம் ஹையில் வச்சு நாங்கள் இந்த பிரிஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே 7 கணக்கு எல்லாத்தையுமே பேனில் வச்சுக்கொள்வோம். ஒரு சைட் நல்லாவே ஃப்ரை ஆக காட்டி மீந்து அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையுமே அதே மாதிரி நாங்கள் திருப்பி போட்டுக்கொள்வோம். இப்போ திருப்பி போட்டு மற்ற சைடும் நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ இந்த சைடும் ஃப்ரை ஆகினப்புறம் நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்வோம். ஒரு டிஷ்க்கு டிஷ்யூ போட்டு ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. இது ஃப்ரை ஆகினோடனே டக்குன்னு அந்த டிஷ்யூக்கு மேலே போட்டுட்டா அந்த ஆயில் எல்லாம் அந்த டிஷ்யூக்கு அப்படியே இழுத்துக்கொள்ளும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு சேம் பேனுக்கு இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போக்குள்ள கொஞ்சம் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பிக் ஆனியன் ஒன்று எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகினா ஓகே. இப்போ இதை கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் டொமாட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு போடுற காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இதை நல்லா வதங்கிடணும். இந்த டொமாட்டோ எல்லாம் நல்லாவே வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச பிரிஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வதக்கினா சரி, கறி ரெடி ஆகிடும். இப்போ இந்த கத்திரிக்காய் பிரிஞ்சல் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு 1/2 கப் மாதிரி கர்ட் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்ச இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் இந்த கர்டுக்கு போட்டுக்கொள்கிறேன். அப்படியே குக் பண்ண உடனே அந்த ஹீட்டோடையே இதுக்கு அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நாங்கள் இந்த கர்டோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு எல்லா பீசஸையுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ லைட்டாக மேலால் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி போட்டுக்கொண்டா எங்களோட கத்திரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் கத்திரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.